ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவா சரணம். இன்னைக்கு நாம சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரை பத்தி பார்க்க போறோம். இந்த மும்மூர்த்திகள் மூவருமே பிறந்தது திருவாரூர். அதுல இளையவர் யாருன்னு பார்க்கும் பொழுது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள். வெங்கடமகி கோவிந்த தீட்சிதர்னு அந்த பரம்பரையில வந்தவர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள். தீட்சிதருடைய தகப்பனார் ராமசுவாமி தீட்சிதர், தாயார் சுப்பம்மாள். இந்த தம்பதியருக்கு பல வருஷ காலம் குழந்தைகளே இல்லை. முருகனை பிரார்த்தனை பண்ணிதான் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் பிறந்தார். 1775 வருடம். இவர் சிறு வயசுலேயே சம்ஸ்கிருதம், தெலுங்கு, வேதம், சாஸ்திரம், புராணம்னு எல்லாமே படிச்சு தேர்ச்சி பெற்றிருந்தார். தீட்சிதருக்கு முதல்ல ஒரு திருமணம் பண்ணி வச்சா. அவருக்கு திருமணத்திலேயே கல்யாணத்திலேயே நாட்டமே இல்லாமையே இருந்தார். அதனால பொண்ணு ஒரு கால் பிடிக்கலையோ, கருப்பா இருக்கிறதுனால பிடிக்கலையோன்னு இன்னொரு பெண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அவர் அதே போலதான் இருந்தார். 2 மனைவிகள். இவ 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு மணலியில போய் செட்டில் ஆறார். அங்கதான் தன்னுடைய குரு சிதம்பரநாத யோகிய பார்க்கிறார். இவர் தன்னுடைய குருவான சிதம்பரநாத யோகிக்கு கைங்கரியம் பண்றார். அவருக்கு தீட்சிதரை கண்டா ரொம்ப பிடிச்சு போச்சு. ராமசுவாமி தீட்சிதர் கிட்ட பர்மிஷன் கேட்கிறார், உன் பிள்ளைய என்னோட காசிக்கு அனுப்பு அப்படின்னுட்டு. தீட்சிதரும் குருவோட காசிக்கு போறார் 2 மனைவிகளோட. குரு சிதம்பரநாத யோகி தன்னுடைய சிஷ்யரான முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஸ்ரீவித்யா மகா ஷோடசாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ணி கொடுக்கிறார். அதை தீட்சிதர் 5 வருட காலம் முழுசும் ஜபிச்சுட்டே இருக்கார். குரு ஒரு நாளைக்கு சிஷ்யரை கூப்பிட்டு, நீ 5 வருஷமா இந்த ஜபத்தை நீ பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிறதெல்லாம் சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றார். அப்ப தீட்சிதர் கேட்கிறார், அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ குரு சொல்றார், கங்கையில போய் நீ உனக்கு என்ன வேணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த கங்கை ஜலத்தை கையில எடு அப்படின்னு சொல்றார். உடனே தீட்சிதர் சங்கீதத்துல உயர்ந்தவர், வைணிகர், வீணை வாசிப்பதில் வல்லவர். அவர் என்ன பண்றார், தான் மனசுல வீணையை பிரார்த்தனை பண்ணிட்டு தனக்கு ஒரு வீணை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கங்கை ஜலத்தை இப்படி கையில எடுக்கிறார். எடுத்தா கையில சரஸ்வதி அம்பாள் அனுகிரகம் பண்ணின வீணை கையில கிடைக்கிறது. அந்த வீணை ரொம்ப விசேஷமான வீணை. எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரி அந்த யாழி முகம் கீழ்நோக்கி இருக்கும் எல்லாருடைய வீணையிலையும். ஆனா தீட்சிதரினுடைய வீணை ரொம்ப ஸ்பெஷல். அந்த யாழி முகம் மேல் நோக்கி பார்த்து இருக்கும், இப்படி வளைஞ்சு இருக்கும். அதுதான் அந்த வீணையினுடைய ஸ்பெஷல். அதுல ஸ்ரீராம்னு பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த அம்பாள் கொடுத்த வீணை. தீட்சிதருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் குரு என்ன சொல்றார், உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு திருத்தணிக்கு போன்னு சொல்றார் குரு. சொல்லிட்டு குரு சமாதி ஆயிடுறார் ஹனுமன் காட்டுங்கிற ஒரு இடத்துல. தீட்சிதர் தான் குரு சொன்ன மாதிரி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு திருத்தணிக்கு போறார். அங்க போய் திருத்தணி முருகனை 48 நாளைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு அப்படியே உட்காண்டிருக்கும் பொழுது தீர்த்தம் ஆடிட்டு உட்காண்டிருக்கார். உட்காண்டிருக்கிற சமயத்துல யாரோ ஒருத்தர் வயசானவர் தீட்சிதரோட வாயில கல்கண்டு போட்டுட்டு போறார். அதுல தான் தீட்சிதர் பாட ஆரம்பிச்சுடுறார். ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜயதி ஜயதி ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜயதி ஜயதி ஸ்ரீநாதாதி குரு குஹோ அப்படின்னு தன்னுடைய முதல் கிருத்திய குருவே குஹன் வடிவில் தன் வாயில கல்கண்டு போட்டுட்டு போனதுனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு, முருகன் தான் தன் வாயில கல்கண்டு போட்டுட்டு போனாருங்கிறது தெரிய வருது. அப்பத்துலேருந்து குரு குஹ அப்படிங்கிற தன்னுடைய முத்திரையை வச்சுக்கிறார். தன்னுடைய அத்தனை கிருத்திகள்லையும் குரு குஹ, குஹனே குருவாக வந்ததுனால குரு குஹ அப்படிங்கிற முத்திரையை தன்னுடைய கிருத்திகள்ல பதிச்சுக்கிறார்.
தீட்சிதர் திருத்தணியிலேருந்து ஒரு ஊருக்கா புறப்படுறார். காஞ்சிபுரம் போறார், திருவண்ணாமலை போறார், இப்படியா பல இடங்களுக்கு போறார். காஞ்சிபுரத்துல கஞ்சதளாயதாட்சி காமாட்சியை பாடுறார், ஏகாம்பரேஸ்வரரை பாடுறார், அங்கு எழுந்தருளி இருக்கிற வரதராஜ பெருமாளை பாடுறார் காஞ்சிபுரத்துல. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வரார், திருவண்ணாமலையில அருணாச்சலநாதம் பாடுறார். இப்படியா ஒரு ஊருக்கா போறார். இப்படியா தீட்சிதருடைய யாத்திரை தொடர்றது. அவர் ஒரு க்ஷேத்திரங்கள்லயும் போய் அங்க எழுந்தருளி இருக்கிற அம்பாள் மேலேயும் சுவாமி மேலேயும் பாடியிருக்கார். குழிக்கரை அன்னபூர்ணி மேல அன்னபூர்ணே விசாலாட்சி அன்னபூர்ணே விசாலாட்சி பாடுறார். அப்புறம் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரரை பாடுறார். எல்லா ஊருக்கும் போய் பாடுறார். அப்புறம் திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ சுவாமி மேல விபக்தி கிருத்திஸ் பாடுறார். அதுக்கப்புறம் கமலாம்பா மேல கமலாம்பாசம் ரக்ஷது மாம் ஸ்ரீ கமலாம்பா மேல நவாவர்ணம் பாடுறார், அபயாம்பா நவாவர்ணம் பாடுறார், விபக்தி கிருத்திஸ் பாடுறார். அதுக்கப்புறம் எல்லா சுவாமி மேலேயும் பாடுறார். அதுக்கப்புறம் பஞ்சலிங்க ஸ்தலம் 5 பஞ்சபூத ஸ்தலம் பாடுறார், அபயாம்பா நவாவர்ணம் பாடுறார், நீலோத்பலாம்பா விபக்தி கிருத்திஸ் பாடுறார். எக்கச்சக்க கிருதிகள் பாடிண்டே இருக்கார் தீட்சிதர். இப்படியா கொஞ்சம் வருஷம் போறது. அவ அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுறது, அவளும் தவறி போயிடுறா. இதற்கிடையில பாலசுவாமி தீட்சிதர் அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரும் அப்ப இருந்த பீரியட். அப்போ பாலசுவாமி தீட்சிதர் இந்த வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் கேட்டு கேட்டு வயலின்ல வாசிப்பார். பாலசுவாமி தீட்சிதருடைய தம்பி. அப்போ தீட்சிதர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சங்கராபரணத்துல நிறைய நோட்டு ஸ்வரங்களை பாடுறார். வந்தே மீனாட்சி த்வாம் சரசிஜ வக்ரே பர்ணே துர்கே நதசுர பிருந்தே சக்தே குரு குஹபாலினி ஜனருஹ சரணி பாடுறார். இப்படியா எக்கச்சக்கமான நோட்டு ஸ்வரங்களை பாடுறாரு. இந்த நோட்டு ஸ்வரங்கள் குழந்தைகளுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், அந்த ராகத்தோட பிடிமானம் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சமயம் தீட்சிதருக்கு வருமானமே இல்லாம கையில இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போய் சாப்பாட்டுக்கே கஷ்டங்கிற நிலைமையில இருக்கார். அப்போ அவருடைய சிஷ்யை ஒருத்தி தன்னுடைய நகைகள் எல்லாம் வித்து குருவுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அவர் அதை ஒத்துக்கல. மனைவிக்கு ஒரு வருத்தம். என்ன, எல்லாரும் நகை நட்டுன்னு போட்டுக்கிறா, தன்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு அந்த வருத்தம் இருந்தது. இது சிஷ்யர்கள் மூலமா தீட்சிதர் காதுக்கு போய் விழருது. தீட்சிதர் அப்ப பாடுற ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி பாடுற. அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டுறது வைஃப் முன்னாடி. என்னடா இப்படி போய் நம்ம நகைக்கு ஆசைப்பட்டுட்டோமேன்னு ஒரு வைஃப் வெக்கத்துல தலை குனிகிறா. தீட்சிதருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. தஞ்சை நால்வர், சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு, இவாளும் தீட்சிதரோட சிஷ்யர்கள். தீட்சிதர் திருவாரூர்ல இருக்கிற சமயத்துல அவ பிரதர்ஸ் 2 பேரும் மதுரைக்கு போயிடுறா. ஏன்னா நிறைய பேர் தீட்சிதருடைய கீர்த்தனைகளை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு தீட்சிதரை நீங்க மதுரைக்கு வரணும்னு கூப்பிடும் போது தீட்சிதர் தன்னுடைய தம்பிகள் 2 பேரையும் தான் அனுப்பி வைக்கிறார். ஸோ தம்பியில் ஒரு தம்பி கொஞ்சம் சிறிய காலத்திலேயே அவர் தவறி போயிடுறார். இன்னொரு தம்பிக்கு எட்டயபுரத்துல கல்யாணம் அப்படிங்கிற செய்தி இவர் மதுரையில இருக்கும்போது வருது. தம்பியோட கல்யாணத்தை பார்க்கணும்னுட்டு எட்டயபுரம் கிளம்புறார். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் மேல மீனாட்சி
தேவி மீனாட்சி மேமுத்தம். மீனாட்சி மேமுத்தம் அப்படிங்கிற இந்த கிருத்தியை பாடுறார். பாடிட்டு எட்டயபுரம் கிளம்பி போறார். எட்டயபுரம் போற வழியில என்ன ஆறுது, ஒரு இடம் போற வழியில ஒரே வறண்டு இருக்கு. அந்த ஊர்ல மழை பெஞ்சு பல வருஷம் ஆயிடுத்து போல இருக்கு. தரையெல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு மழையே இல்லாம இருந்தது. அப்போ தீட்சிதர் அமிர்தவர்ஷினியில ஆனந்தாமிருத கர்ஷிணி அமிர்தவர்ஷினி பாடுறார். மழை பொழியறது. அங்க இருந்த ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. இவர் பாட்டு பாடி மழையை வரவழைச்சு விட்டாரேன்னுட்டு அவரை கொண்டாடினா. அப்போ அவர் எட்டயபுரம் போனமே, போற வழியெல்லாம் வெள்ளக்காடு, எப்படி போறது? ஜனங்கள் என்ன பண்ணா, கைத்து கட்டுலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு கட்டுல அவரை உட்காத்தி வச்சு ஜனங்கள் அவரை தூக்கிண்டு போய் எட்டயபுரத்துல விடுறா. எட்டயபுரத்துல தீட்சிதர் தன்னுடைய தம்பி கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கார். அப்ப தங்கி இருக்கிற சமயத்துல பட்டத்து யானை ஒண்ணு சுடுகாட்டுல போய் படுத்துன்றது. இத பார்த்த ராஜாக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுறார். ஏதோ அசம்பாவிதம் நடக்க போறது போல இருக்கு. எப்படி இருந்த யானை எதுக்கு சுடுகாட்டுல போய் படுத்துக்கணும்? அவருக்கு மனசு குழம்பிண்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. தீட்சிதரை பார்த்து கேட்கிறார், இது இந்த மாதிரி பண்ணியிருக்கே, இந்த யானைக்கு இந்த மாதிரி சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்கே, இதனால நாட்டுக்கோ நாட்டு ஜனங்களுக்கோ எதுவும் அசம்பாவிதம் நடக்காதே அப்படின்னு கேட்கிறார். அப்போ தீட்சிதர் சொல்றார், எந்த அசம்பாவிதமும் நடக்காது, நீங்க போயிட்டு வாங்கன்னு ராஜாவை திருப்திப்படுத்தி அனுப்புறார். தீட்சிதருடைய உடம்பு ரொம்ப க்ஷீணமாயிடுறது. பக்கத்துல இருந்த சிஷ்யர்களை எல்லாரையும் கூப்பிட்டு மீனாட்சி மேமுத்தம் கிருத்திய பாட சொல்றார். அதுல மீனலோச்சனி பாசமோச்சனி அப்படிங்கிற அந்த லைன் வரும்பொழுது தீட்சிதர் கபால மோட்சம் அடைகிறார். சாக்ஷாத் அம்பாளோட ஐக்கியமாறார் ஸ்ரீ தீட்சிதர் அவர்கள். இது 1835 வருடம். இந்த அற்புதமான தீட்சிதரனுடைய சரித்திரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு என்னுடைய குருவான ஸ்ரீ மகா பெரியவாக்கு என்னுடைய கோட்டான கோட்டி நமஸ்காரங்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹா. பெரியவா சரணம்.